கன்னி ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? அப்போ நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க தான். அறிவாளிகள், படிப்பாளிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இந்த ராசி லக்னமா தான் இருப்பாங்க. உங்களுக்கு பெருசா பிரச்சனை வந்தா இவங்க கிட்ட போங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, பாட்டா பிரிச்சு, இதுதான் பிரச்சனை, இதுதான் சொல்யூஷன்னு கையில குடுத்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்யூஷன் கேட்டா 10 சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. என்ன ஒண்ணு, அவங்க படிப்பாளியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ குடுப்பாங்க. மத்தபடி ரொம்ப தங்கமான குணம் கொண்டவங்க. அவங்க கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருவாங்க. எதையுமே நிதானமா யோசிச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. பார்ட்னருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், அதே நேரத்துல பயங்கர புத்திசாலி. இவங்களும் நிறைய பேசுவாங்க, பேச பிடிக்கும். ஆனா அறிவாளித்தனமா பேசுவாங்க, நமக்கு தான் புரியணும். லாஸ்ட் ஒரு 2 வருஷமா இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருந்துச்சுங்க. அதையும் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமேல் தான் குரு உச்சமாகி 7ல இருக்கிற சனியை பார்க்க போறார். சோ இவங்களுக்கு காதல் வரப்போகுது, ஃபாரின் போக ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. சோ கன்னி ராசிக்காரர்கள் ஹாப்பியா இருங்க, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கன்னியா? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.